foodies, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான டிஃபரண்டான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் 1 கப் அளவுக்கு மசாலா ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஓட்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் ஓட்ஸுக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ அந்த தண்ணியில் வந்து நல்லா ஓட்ஸ் ஊறினதுக்கப்புறமா ஜவ்வரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, அதுக்கப்புறமா 1 வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து சால்ட்டு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ ஓட்ஸ் வந்து எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஓட்ஸ் ஃப்ளேவரே மசாலா ஓட்ஸ் எடுத்ததுனால நான் வந்து எந்த மசாலாவுமே சேர்க்கலை. நீங்கள் அதர் ஃப்ளேவர்ஸ் ஏதாவது எடுத்திங்கன்னா மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா வடை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நம்ம கையில் உருட்டி பார்த்தோன்னா ஒட்டாமல் வரணும். ஸோ இப்போ கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா கையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பார்ட் மட்டும் எடுத்து நல்லா ரவுண்டாக தட்டிக்கலாம். நம்ம மசால் வடைக்கு எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டிக்கலாம். ஸோ தட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க வடை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ வடை வந்து 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா உள்ளேயும் வெந்து மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேஸ்டியான ஓட்ஸ் வடை ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.